நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 20/11/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி, நவம்பர் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று இரவு 9:41 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று இரவு 7:54 வரை புனர்பூசம், பின்பு பூசம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 7:54 வரை கேட்டை, பின்பு மூலம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த அலைபேசி வழியில் ஆச்சரியப்படும் தகவல் வந்து சேருங்க. பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. சிந்தனை திறன் வெளிப்படக்கூடும். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இந்த முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும். தொழில் செய்பவர்கள் பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் செல்ல கொடுங்க. பண வரவு சீராக இருக்கக்கூடும். தேயோர் சேர்க்கையால் அவதிப்பட்டவர்கள் அவர்கள் பிடியில் இருந்து விடுபடுவார்கள். புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான ஆர்வம் பிறக்குங்க. குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்குவதற்கான சூழலும் இருக்கின்றது. பெண்கள் என்று மன நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். தைரியமாக சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். யோசித்திருக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். பெண்களுக்கு குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்குங்க. காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். மாணவர்கள் இன்று பெற்றோரிடம் ஆலோசனை கேட்டு எதையும் செய்யுங்கள். நீங்களாகவே முடிவுக்கு வர வேண்டாம். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு மனோதைரியம் என்று கூடிவிடுங்க. மகத்துவமான நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக் கொடுங்க. பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். சிந்தனை திறன் இன்று உருவாகக்கூடும். அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் மூலம் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. பரணி. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி செல்ல கொடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். இன்று உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இன்று மனசுக்குள் பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். யாரையும் நீங்கள் குறைகள் மட்டும் செல்ல வேண்டாம். இன்று நீங்கள் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மன கவலை இல்லாமல் செயல்படுங்கள், அது போதும். கிருத்திகை. உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு உதவியாக காணப்படுவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழும் நாளாக இருக்கக்கூடும். சகோதர வழி சச்சரவுகள் விலகி செல்லக்கூடும். வரவு கண்டிப்பாக திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முன் வருவீர்கள். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். என்று சகோதர சகோதரி வேலை நிமித்தம் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்குங்க. அண்டை அயலாருடன் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கக்கூடும். பிள்ளைகளிடம் அன்பு பாசம் காட்டுவது நல்லது. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடக்கூடும். செயல்திறன் இன்று வெளிப்படக்கூடும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அலைந்து தெரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். பண தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்களுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று யாருடனும் மாற்று கருத்துக்கள் ஏதும் செய்ய வேண்டாம்.
காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும், தெளிவாக சிந்திக்க வேண்டும், குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்லக்கூடும். வாழ்க்கையில முன்னேற இருக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அடைய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடும். செயல் திறமை என்று கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். சகோதர வழி சச்சரவுகள் விலகி செல்லக்கூடும். வரவு சீராக இருக்க கொடுங்க. மனம் இன்று திருப்திகரமான நிலையில் இருக்கக்கூடும். ரோகிணி, திட்டமிட்ட பணிகள் வெற்றி கொடுக்குங்க. நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். நியாயமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மன கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கக்கூடும். இன்று மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம், வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையும். உற்சாகமாக பணிகளை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அனைவரிடத்திலும் அன்பு பாசம் கண்டிப்பாக காட்டுவீர்கள். வெளியூர் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. சண்டை சச்சரவிலிருந்து இன்று நீங்கள் விலகி செல்வீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு மன அழுத்தம் விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள், இன்று நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். பயணங்கள் பலன் தரும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். நுட்பமான வேலைகளை செய்து மனம் மகிழ்வீர்கள். பக்க பலமாக நண்பர்கள் உங்களுக்கு இருக்க கொடுங்க. பண தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். எதிலும் ஆர்வமுடன் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. என்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். மனமும் இன்று கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்குங்க. நூதன முறையில் இன்று பொருட்களை இன்று வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. அதாவது புத்தி கூர்மையை வெளிப்படுத்தி பிடித்தமான பொருட்களை வாங்கிக் கொள்வீர்கள். தீவிர முயற்சிகள் எடுத்து காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உடல் நலனை பொறுத்தவரை வயிறு உபாதைகள் போன்றவை ஏற்படக்கூடும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். ஜலதோஷம் கொஞ்சம் இருக்கக்கூடுங்க. செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் ஈடுபட்டாலும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே ஈடுபடுவது நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். நிதியை நிலைநாட்டி சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பிள்ளைகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. பிள்ளைகளுடைய கல்விக்கான செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். நியாயமான கோரிக்கைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன அழுத்தம் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. காதல் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அமைதி பேணுவது நல்லது. என்று மாணவர்கள் குழப்பம் அடைய வேண்டாம். உங்களுக்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. கல்வியில் பிடித்தமான வேலைகள் எடுத்து செய்வீர்கள். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகமும் ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம், என்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அன்பு பாசம் மிகுந்து காணப்பட கொடுங்க. காரியங்கள் கச்சிதமாக முடிய கொடுங்க. பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. நிதி நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை, மனம் விட்டு பேசியவர்கள். அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேசி நேரம் மட்டும் செலவிட வேண்டாம். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். குழப்பங்களை மட்டும் சரி கட்டி விடுவது நல்லது. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற முடியும். அடுத்துடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கள். என்று உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. தந்தையிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். புனர்பூசம், எதிரிகள் என்று தவிடு பொடியாக கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள்.
நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறிவிடக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மன அழுத்தம் விலகி இன்று முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தன்னம்பிக்கை மட்டும் தயவு செய்து இழக்க வேண்டாம். கடகம் ராசினியர்கள் இன்று அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். காரியங்கள் கனக்கச்சிதமாக முடிந்துவிடக்கூடும். உற்சாகத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். நேற்றைய பொழுதில் ஏற்பட்ட பிரச்சனை இன்று நல்ல முடிவை கொடுக்குங்க. தந்தை வழி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்கும். சிறு சிறு தடைகள் வந்தாலும் உங்களுக்கு இருக்கும் சாதுரியத்தால் அதையெல்லாம் நீங்க முறியடித்து வெற்றி பாதையில் செல்வீர்கள். தாய் வழி உறவுகளுடன் சின்ன கருத்து மோதல்கள் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றி சிறிது போராட வேண்டியிருக்கும். உங்களுடைய போராட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றியும் பெறுவீர்கள். பெண்கள் நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள முடியும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக கன்னி பெண்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. காதல் மன கஷ்டப்பை கொடுத்தாலும் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. கண்டிப்பாக ஜெயிக்கும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று நீங்கள் அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். உற்சாகத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. பூசம். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். பயணங்கள் இனிமையாக இருக்கக்கூடுங்க. நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். புத்தி சாதுரியத்தால் எதிலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நேற்றைய பொழுதில் ஏற்பட்ட பிரச்சனை இன்று நல்ல முடிவை கொடுக்குங்க. என்று உங்களுக்கு மன அழுத்தம் தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஆயில்யம். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. எடுக்கும் முடிவுகளை தெளிவாக எடுக்க பாருங்கள். பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். யாரையும் இன்று நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. பெரிய மாணவர்களை இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்படுங்க. விரக்தி நிலை மாறி விடிவு காலம் பிறக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்லது நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று கட்டுக்கோப்பாக பேசுவது ரொம்ப நல்லது. பேச்சை குறைத்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். விரக்தி நிலை மாறி விடிவு காலம் பிறக்கக்கூடும். இடமாற்றத்தால் இனிய மாற்றங்கள் வந்து சேரும். வரவும் செலவும் உங்களுக்கு சமமாகத்தான் இருக்கக்கூடும். தேக நிலையை அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். இன்று அடுத்தவருடைய வழிகாட்டுதலுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பீர்கள். பயணத்தால் பிரியமான ஒருவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. இன்று உங்களுடைய திறமையின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பாதியில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்ந்துவிடக்கூடும். பின்தங்கிய நிலை மாறி கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இனிய கனவுகள் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தைரியமாக வீடு நடை போடுவீர்கள். உங்கள் வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். வெப்பம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் கொஞ்சம் இருக்குங்க. தயவு செய்து காரமான உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். கவனம் இருப்பது நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். தொலைபேசி வழியில் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் ஓரளவு தீரக்கூடும். எனினும் பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. வாழ்க்கை துணையுடன் இன்று அமைதியை நிலைநாட்ட வேண்டும். உறவுகளிடம் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் பொழுது கவனம் இருக்க வேண்டும். வேண்டாத வேலைகளில் மட்டும் ஈடுபட வேண்டாம். என்று உங்களுக்கு முழு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுவிதமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றுங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி நடை போட முடியும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன உபாதைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பெண்கள் இன்று நம்பிக்கை இழக்க வேண்டாம். காரியங்களை முன்பின் யோசித்து செய்வது நல்லது. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள்.
குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்களுக்கு கண்டிப்பாக துணிவு ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் வெளிப்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று நீங்க உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் கொள்ளுங்கள். உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடும். பின்தங்கிய நிலை மாறி கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்கும். என்று கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும். விரக்தி நிலை மாறி விடிவு காலம் பிறக்குங்க. யோசித்து எதையும் செய்தால் வெற்றி உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடும். பூரம். இனிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வரவும் செலவும் சமமாக இருக்க கொடுங்க. தேக நலனில் அக்கறையுடன் செயல்படுவது நல்லது. சம்பந்தப்பட்ட பணிகளில் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. மனதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க வீண் பகையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். உத்திரம். என்று கடனாக கொடுத்த பணம் கண்டிப்பாக திரும்ப கிடைக்கும். முயற்சிகள் ஓரளவு வெற்றி கொடுக்கும். இறைவன் வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்குங்க. விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். இன்று உங்களுக்கு பயணங்கள் மூலம் நல்லது நடக்க கொடுங்க. பெரிய மாணவரை சந்திக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க முழு முயற்சியுடன் ஈடுபட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. சீரான வாய்ப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கன்னி ராசினியர்கள் என்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நனவாக்கக்கூடும். தொழில் வளர்ச்சியும் என்று கூடிவிடக்கூடும். மகிழ்ச்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய அழைப்புகள் வரக்கூடுங்க. இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். என்று சீரான நிலையில் எல்லாம் நடக்க கொடுங்க. அதிகம் சிரமம் எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்க கொடுங்க. ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட அதிகமாகவே இருக்கக்கூடும். எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். நிலைவில் உள்ள பணம் வரக்கூடுங்க. அரசியல்வாதிகளுக்கு பாடுபட வேண்டியிருந்தாலும் பிற்பாதி மிகவும் நன்றாகவே இருக்கக்கூடும். நல்லவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். ஓரளவு கன்னிராசினியர்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாளாகத்தான் இருக்கின்றது. என்ன ஒன்று முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். கூடுதலாக பண வரவுகளை பெற்றுக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். வழக்கு விவகாரத்தில் வெற்றி அடைவீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணத்தையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக சாதித்து விட முடியும். என்று பெண்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். கணவனிடம் ஏற்பட்ட பிரச்சனையும் சரி கட்டி விடுவீர்கள். சிரித்த முகத்தை வெளிப்படுத்தி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். ஜலதோஷம் போன்ற பிரச்சனை இருக்கும். தலைவலி போன்ற பிரச்சனை இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று காதல் போன்ற விஷயங்களை ரொம்ப தெளிவாக இருங்கள். என்ன முடிவெடுக்கலாம் என்று கலந்து யோசித்து முடிவெடுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் உற்சாகமாக காணப்படுவீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று வேகமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். தொழில் வளர்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. விரக்தி நிலை மாறி விடிவு காலம் பிறக்கக்கூடும். என்று திறமையில் இருந்து வந்த பெண் தங்கிய நிலை மாறக்கூடுங்க. உங்களை மற்றவர்கள் ஆச்சரியமாக பார்க்கக்கூடும். வீண் தகராறிலிருந்து விடுபடுவீர்கள். என்று உங்களுக்கு பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட சீராக அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அஸ்தம். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கிடைக்க கொடுங்க. வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சித்திரை. அனைவரிடத்திலும் இன்று நீங்கள் பணிவாக நடந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். விரக்தி நிலை மாறி விடிவு காலம் பிறக்கக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக் கொடுங்க. மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். வெப்பம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வரக்கூடும். உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். துலாம் ராசினியர்கள் இன்று வாய்ப்புகள் அற்புதமாக கைகூடும் நாளாக இருக்கின்றது.
வழக்குகள் ஓரளவு சாதகமான பலனை கொடுக்கும். வளர்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். பிள்ளைகளால் நன்மை ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. அரசியல் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடும். சுப செலவுகள் செய்வதற்கான சூழல் இருக்கின்றது. என்று உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவு பிறக்க கொடுங்க. சற்று சிரமம் எடுத்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உழைப்பால் இன்று நீங்கள் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகளை ஓரளவு சமாளித்து விடுவீர்கள். உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் கிடைக்கக்கூடும். உடன் பணிபுரிவோரால் அனுசரணைகளும் உண்டாக கொடுங்க. உடைய பொறுப்புகளை மட்டும் நீங்கள் தட்டி கழிக்க வேண்டாம். எந்த ஒரு வேலையும் நீங்கள் நேரம் தவறாமல் செய்வது நல்லது. சில பிரச்சனைகளை நீங்கள் தள்ளி போடுவது மிக நல்லது. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். வாய்ப்புகளும் ஓரளவு அற்புதமாக கிடைக்கக்கூடும். நல்ல எண்ணங்களும் இன்று வெளிப்பட கொடுங்க. புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். இன்று திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அனுசரணையாக நடந்து கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். பார்த்து பக்குவமாக பேசுங்கள். வீண் பகை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பெண்கள் வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று பெண்களுக்கு இனிமை காணும் நாளாக இருக்கக்கூடும். மனோதைரியம் கூடிவிடும். காதலை பொறுத்தவரை துலாம் ராசினியர்கள் விட்டு கொடுத்து செல்வது சிறப்புங்க. அவசரம் மட்டும் பட வேண்டாம். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவாக எடுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் நல்ல விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். தக்க சமயத்தில் எல்லாம் நடைபெற கொடுங்க. கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். மாணவர்கள் அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்க முடியுங்க. முயற்சி கண்டிப்பாக திருவனையாகும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை ஏற்பட கொடுங்க. வழக்கு விவகாரங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. பண வரவு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அனைவரும் இன்று நீங்க அனுசரித்து செல்லக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. சுவாதி. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். வருமானத்தை இருமடங்காக பெருக்கிக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் திறமை வெளிப்பட கொடுங்க. வாழ்க்கை தரமும் உயர கொடுங்க. வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடைய கொடுங்க. நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. விசாகம். கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். காரிய அனுகூலமும் ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. வழக்கு விவகாரங்களில் வெற்றி இருக்க கொடுங்க. பொறுப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். வருமானம் வரக்கூடிய வழியை கண்டுபிடிப்பீர்கள். நூதன பொருள் சேர்க்கை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடன் பணிபுரிவரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். எல்லோரையும் இன்று நீங்க அனுசரித்து செல்ல பாருங்கள். டக்கென்று வரக்கூடிய வார்த்தைகளை டக்கென்று நீங்க அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கோபம் இல்லாமல் பேசுவதுதான் சிறப்பு. பகை ஏற்படக்கூடும். ஆகையால் பார்த்து பக்குவப்படுத்தி கொண்டு பேசுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள் இந்த மன அழுத்தம் கொஞ்சம் வெளிப்பட கொடுங்க. மனக்கவலையை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். இருந்தாலும் எதையோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். செலவுகள் கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது சிறப்பு. சிரித்து பேசும் நண்பர்களால் சிக்கல் கொஞ்சம் ஏற்படும். பார்த்துக் கொள்ளுங்கள். உறவினர் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மனக்கசப்பு தரும் தகவல் வந்து சேரக்கூடும். உடல்நலனில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று தெய்வ அனுகூலம் உங்களுக்கு உண்டாக கொடுங்க. வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடக்கூடும். பொருளாதார வளமும் இன்று சிறப்படைய கொடுங்க. காரிய அனுகூலமும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். செய்யும் முயற்சிகளில் தடை வந்தாலும் அதனை முறியடிக்கக்கூடிய வல்லமை உண்டாகக்கூடும். இன்று உணர்ச்சிகரமாக பேசுவீர்கள். உணர்வுபூர்வமாக நடந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. தம்பதிகளுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகளும் சரியாகிவிடக்கூடும். சுப நிகழ்ச்சிகளில் இன்று பங்கு கொள்வீர்கள். சுப செலவுகளையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. தினசரி வருமானத்தை உயர்த்திக் கொள்வதில் ஆர்வம் கொட்டிவீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். பெண்கள் முயற்சி பண்ணுங்கள். சாதுரியமான பலன் ஏற்படக்கூடும். கூட்டு முயற்சி பெண்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. பெண்கள் இன்று அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை குழப்பம் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லுங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். இன்று மாணவர்களுக்கு கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். ஜெயித்து விட முடியும்.
முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று தோல்வியை கண்டு பயப்பட மாட்டீர்கள். செலவுகள் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்குங்க. அனுகூலமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். உறவுகள் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடுங்க. சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். நடக்கும் காரியங்கள் அற்புதமாகவே நடக்கக்கூடுங்க. கேட்ட இடத்தில் பண உதவிகளும் கிடைக்கக்கூடும். நீங்களும் கடன் வாங்கிய பணத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமைந்துவிடக் கொடுங்க. அனுஷம். முன் கோபப்படாமல் பேசுங்கள். தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உடல்நலனில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களால் இன்று மனக்குழப்பம் கொஞ்சம் வந்துதான் செல்லுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளும் பேசித்தான் தீர்த்து கொள்ள வேண்டும். அவசரமாக எதையும் செய்ய வேண்டாம். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மன அமைதியுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கேட்டை. நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். மனோ தைரியத்தை இன்று நீங்கள் உண்டாக்கிக் கொள்வீர்கள். உயர்வான செயல்கள் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். எந்த ஒரு முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். மனக்கசப்புகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். கடுமையான முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதார வளம் சிறப்படைய கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தெய்வ அனுகூலமும் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் என்று கண்டிப்பாக பேசும்பொழுது கவனமாக பேச வேண்டும். முக்கியமாக கோபம் இல்லாமல் பேச வேண்டும். பணியில் ஏற்பட்ட தொய்வு விலகி செல்லுங்க. நுட்பமான முறையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அனைவரிடத்திலும் அடக்கமாக நடந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. ஒரு மாற்ற சிந்தனை மீண்டும் உருவாகக்கூடும். வரவு கண்டிப்பாக திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குங்க. நண்பர்கள் பக்கபலமாகவே இருக்க கொடுங்க. பல நாட்களாக நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறிவிடக்கூடும். நல்லவரில் நட்பு இன்று கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி கொடுக்குங்க. இன்று உயர்வுக்கு உண்டாகக்கூடிய சூழலாம் இருக்கின்றது. இருந்தாலும் சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்கும் காரணத்தினால் சில இடங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். எல்லாம் சிறப்பாகத்தான் நடக்கும். நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். விரும்பிய விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மனதை மட்டும் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். அதே வேளையில் பெரியோர்கள் சொல்கின்ற அறிவுரைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீர கொடுங்க. மனக்குறைகள் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். முன்னேறுவதற்கு உண்டான முயற்சிகளை கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். பெண்கள் இன்று காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். கேட்ட இடத்தில் பண வரவு கிடைப்பதில் தாமதம் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். எல்லாம் சரிவர நடக்கும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் அமைதியை நிலைநாட்டுவது நல்லது. காதல் குழப்பத்தை தான் கொடுக்குங்க. இறுதியில் தான் வெற்றியை கொடுக்கும். காதலுக்காக அமைதி காக்க வேண்டும். 2-3 நாட்கள் போகட்டும். பின்னர் முடிவெடுத்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் மன அழுத்தம் கொஞ்சம் ஏற்படுங்க. என்ன செய்வது என்ற குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். மனக்கவலை இல்லாமல் இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு இன்று எதையும் தைரியத்தோடு வெளிப்படுத்தினால் வெற்றி இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். இருந்தாலும் கொஞ்சம் குழப்பங்கள் வந்து செல்லும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் எச்சரிக்கையுடன் சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். நண்பர்களிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். வீண் பகை ஏற்படுத்திக் கொள்ளாத வண்ணம் நடந்து கொள்ளுங்கள். இன்று வாழ்க்கையில் உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. போராட்டம். மன அழுத்தம் விலகி செல்லுங்க. சிக்கல் ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். காரியங்களை கச்சிதமாக செய்ய வேண்டும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. அடுத்தவருடைய பிரச்சனைகளை நீங்க சரிவர புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அடுத்தவருக்கும் உதவியாகவே காணப்படுவீர்கள். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு நேர பயணங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். என்று எதிலும் திறமையாக ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. உத்திராடம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். உடல்நிலையில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. தெய்வீக அனுகூலம் உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கள். வீண் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க.
நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று வெளி வட்டார தொடர்புகள் கண்டிப்பாக விரிவடையும். பணியில் ஏற்பட்ட தொய்வும் விலகி செல்லக்கூடும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. ஊர் மாற்ற சிந்தனையும் இன்று உருவாக கொடுங்க. வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பாலிய நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சோகங்கள் மாறி சுகங்கள் ஏற்படக்கூடும். விடாமுயற்சிக்கு வெற்றியும் கிட்டுங்க. மகரம் ராசினியர்கள் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். மங்கையரால் ஏற்பட்ட மனக்கலக்கம் கண்டிப்பாக மாறுங்க. உற்றார் உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட மனக்கசப்பும் விரிசலும் சரியாக கொடுங்க. தேவையற்ற கோபம் வரக்கூடும். கோபத்தை கொடுத்துக் கொள்ளுங்கள். மற்றவரை குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனமாக பேசுங்கள். என்று கலைத்துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. தங்கு தடையின்றி பணிகளை செய்து முடிக்க முடியுங்க. புதிய வாய்ப்புகளை கண்டிப்பாக பெற முடியும். புகழும் பாராட்டும் கண்டிப்பாக வந்து சேரக்கூடும். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். நல்ல பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகளும் உருவாக கொடுங்க. எதிர்பார்த்த பதவிகள் கண்டிப்பாக வந்து சேரும். நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். அதே வேளையில் சிறப்புடன் இன்று நீங்கள் வாழ்க்கை நடத்துவீர்கள். இன்று நீங்கள் அடுத்தவர் வியக்கும்படி எந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் நியாயமாக பேசுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இன்று காதலை பொறுத்தவரைங்க சின்னதாக குழப்பம் ஏற்பட்டாலும் சரிப்படுத்தி விட முடியும். முயற்சி பண்ணுங்கள். அது மட்டுமில்லை, பெரியவரிடம் கலந்து ஆலோசித்து எந்த ஒரு முடிவும் எடுங்கள். என்று மாணவர்களுக்கு முற்போக்கான சிந்தனை இருக்குங்க. முடிவுகளில் தெளிவில்லாமல் இருப்பீர்கள். கல்வி கற்பதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்கள் எழுதி பார்க்க வேண்டும். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கருநீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று புதிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வீர்கள். புகழும் பாராட்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. என்ன ஒன்று உடல் கொஞ்சம் உஷ்ணம் அடையக்கூடும். சோகங்கள் மாறி சுகங்களும் ஏற்படக்கூடும். விட்டு சென்ற உறவுகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. விடாமுயற்சிக்கு வெற்றி கிட்டும் நாள் என்றே சொல்ல முடியும். திருவோணம் அற்புதமாக காய்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உற்சாகத்தோடு பணிகளில் ஈடுபட்டும் வெற்றி பெறுவீர்கள். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாக கொடுங்க. அன்பும் பண்பும் நிலைத்து காணப்படக்கூடும். என்று உங்களுக்கு நிதி நெருக்கடிகள் ஓரளவு சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம் மனக்கவலை ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். தங்கு தடையின்றி எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். புதிய நட்பு மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடுங்க. என்று உங்களுக்கு சோகங்கள் மாறி சுகங்கள் கூடிவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கக்கூடும். சில இடங்களில் விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. நினைத்தது ஓரளவு நிறைவேறும் நாளாக இருக்கக்கூடுங்க. நீடித்த நோயிலிருந்து கண்டிப்பாக நிவாரணம் பெறுவீர்கள். இருந்தாலும் உடல் கொஞ்சம் உஷ்ணமடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். சிலருக்கு சுய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வம் ஏற்படக்கூடும். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். ஒப்பந்தங்கள் சரியான முறையில் உங்களுக்கு கையில் வரக்கூடுங்க. இழுபறியாக என்ற காரியம் கூட மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இனிய கனவுகள் மேலோங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தொழில் நிமித்தமாக இன்று நீங்கள் பயணங்களும் சென்று வருவீர்கள். வெளியூர் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். நீண்ட நாள அடிப்படையில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து கொண்டிருப்பீர்கள். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வரக்கூடுங்க. வழக்கு விவகாரங்கள் கூட வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுபறி இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரக்கூடுங்க. செல்வம் உரிமை அதிகாரம் கிடைக்கப் பெற்று மன மகிழ்ச்சி அடைவீர்கள். தவறான வழிமுறைகளை மட்டும் செல்ல வேண்டாம். அதனால் செல்வம் கரையும். அதாவது கெட்ட சகவாசனை மட்டும் அடியோடு ஒழியுங்கள். எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். பெண்கள் நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். மனதை தெளிவாக வைத்துக் கொள்வது நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. பெண்களுக்கு ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாகும். நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டுங்க. என்ன செய்யலாம் என்று குடும்பத்திடம் கேட்க வேண்டும். குழப்பம் கொஞ்சம் இருந்தால் விட்டு பிடிக்க வேண்டும். அமைதி காக்க வேண்டும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். உங்களுக்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க.
கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று மாணவர்கள் மட்டற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பழுப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பழுப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவ்விடம் என்ற காரியங்கள் கைகூடி ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுவிதமான யோசனைகள் மனதுக்குள் தோன்றும். மங்கையாளர் ஏற்பட்ட மனக்கலக்கம் விலகி செல்லக்கூடும். பணிகளை இன்று நீங்கள் விரைவாக முடித்து காட்டுவீர்கள். உற்சாகத்தோடு பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உள்நோக்கத்துடன் செயல்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கமே இருக்கக்கூடும். சோகங்கள் மாறி சுகங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறி கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். இன்று நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம் என்று யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி இருக்கும். நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நிறைவேறும். செல்வம் உரிமை அதிகாரம் என்று கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். எச்சரிக்கையுடன் பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். அதிகாரிகளை அனுசரித்து செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று தொழில் கூட்டாளிகளால் தொல்லை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புரட்டாதி எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சற்று கவனமாக பேசினால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். காரியங்களை நீங்கள் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் கூட்டாளிகளால் லாபம் ஏற்படக்கூடும். சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் இருக்குங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வெளியூர் பயணங்களை கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். வழக்கு விவகாரங்களை கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு செல்வாக்கு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. செல்வம் கரையக்கூடிய சூழலும் இருக்குங்க. நீங்கள் தான் மனசு வைத்து கொஞ்சம் சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும், பார்த்து கொள்ளுங்கள். மீனம் ராசினியர்கள் என்று எடுக்கும் முடிவில் நீங்கள் தைரியமாக எடுக்க வேண்டும். வெற்றிக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சோகங்கள் மாறி சுகங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சில இடங்களை விட்டு கொடுத்து சென்றால் வாழ்க்கை உங்களுக்கு வசந்தமாக இருக்க கொடுங்க. புதிய முயற்சிகள் ஓரளவு வெற்றி கொடுக்கும். விரயங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். இன்றைய முக்கிய செலவுக்கு கண்டிப்பாக இறைவன் அருளால் வருமானம் வந்து கொண்டிருக்கும். அதிகாரிகளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. தொழில் கூட்டாளிகளால் உங்களுக்கு தொல்லை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. மனம் கொஞ்சம் அலை பாய்ந்து கொண்டிருக்கும். தொழில் நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழலும் இருக்குங்க. சிலர் தூரதேச பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கின்றது. எல்லோரிடமும் சற்று கவனமாக நடந்து கொண்டால் முன்னேற்றம் இருக்கும். எல்லோரிடமும் பார்த்து பக்குவமாக பழக வேண்டியிருக்கும். அவசியம் இல்லாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். வேலை இல்லாமல் தவித்த இரவுகள் மாறி நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்குவதற்கான சூழல் இருக்கின்றது. சரியான தருணம் என்று கூட சொல்ல முடியும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். செலவுகளை குறைத்து கொண்டு அலைச்சலையும் குறைத்து கொண்டு கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் கொண்டு சிறப்புடன் செயல்படுங்கள். எதிர்பாராத இடமாற்றம் ஏற்பட்டாலும் எல்லாம் நல்லவையாகவே இருக்க கொடுங்க. காலம் கடந்து சில பணிகள் நடக்கக்கூடும். சில பணிகள் முயற்சிகளுக்கு பின்னர் தான் நடக்கக்கூடும். கால தாமதத்தை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். என்று பெண்களுக்கு சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள முடியும். கணவரிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டும் வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெறுவீர்கள். பெண்கள் நிதி நெருக்கடிகளை எல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கும். பார்த்து பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். காதலை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுங்கள். இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். குழப்பம் தரும், கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். காதலை விட்டு பிடிப்பதே சிறப்பு. என்று மாணவர்கள் நெடுநாள் வாங்க நினைத்த பொருளை வாங்க முடியும். கல்விக்கான செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். அதனை சரிப்படுத்திக் கொள்ளவும் முடியும். நன்கு படிப்பது மட்டுமே உங்கள் வேலை. நன்கு படியுங்கள். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். பெரியவர்களிடம் ஆலோசனை கேட்டு எதையும் செய்யுங்கள். ஆசிரியரிடம் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பாடங்களை படித்துவிட்டு எழுதி பார்ப்பது மிக சிறப்பு. மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி என்று மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். செம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். அடுத்தவருக்கு உதவியாக காணப்படுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் போன போக்கில் மட்டும் செல்ல வேண்டாம். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. தெய்வீக சிந்தனை மின்றி ஏற்பட கொடுங்க.
முயற்சி பண்ணுங்கள். கூடுதலாக வகையில் எல்லா வகையிலும் நல்லது நடக்க கொடுங்க. தாய்மாமன் உறவின் மூலம் உங்களுக்கு முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். சிக்கலை ஓரளவு தீர்த்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி என்று மனோதைரியம் உண்டாகக்கூடும். காரியங்களும் ஓரளவு வெற்றி நடை போடக்கூடும். முயற்சிகளில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்லக்கூடும். கொடுத்த பாக்கையும் எப்படியும் இன்று நீங்கள் காப்பாற்றி கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனை என்று ஏற்படக்கூடுங்க. நல்லவைகளும் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்குங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லவர்கள் நட்பாக கூடுங்க. ரேவதி அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவுகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். பிடித்தமான பிள்ளை என்ற பெயரும் எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். நிம்மதியான வாழ்க்கை கிடைத்துவிடக்கூடும். முடிஞ்ச அளவு இன்று நீங்க ஓய்வெடுத்துக் கொள்வதும் மிக சிறப்பு. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.